Good morning, students. Today we discuss about the immunodeficiency diseases. Last class என்ன பார்த்தோம் அப்படின்னா vaccinations என்ன hypersensitivity அப்படினு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா immunodeficiency diseases நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளால் உண்டாகக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சொல்றாங்கன்னா இது என்னன்னா immunodeficiency அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா failure of one or more components of the immune system. Failure of one or more component of the immune system. நம்ம இம்யூன் சிஸ்டத்துல ஏதோ ஒரு பகுதி பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடியது என்ன சொல்றாங்க, that is called as immunodeficiency disease அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தோம்னா பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி, செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா மேட் பை தி ஜெனடிக் டிசார்டர், இது மரபியல் குறைபாடுகளால் வரக்கூடியது. இப்போ செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணாரு, டியூ டு வேரியஸ் ரீசன், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்னென்ன பார்த்தா ரேடியேஷன், அப்புறம் யூஸ் ஆஃப் சைட்டலாஜிக்கல் அண்ட் இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸ், அதாவது நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், அந்த ட்ரக்ஸு, ரேடியேஷன்ஸ், இதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய என்ன இருக்கு இந்த செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இங்கே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா எய்ட்ஸ், மெயினாக பார்த்தோம் இம்யூனோடிஃபிஷியன்சிஸ் நம்ம பார்க்கக்கூடியதுன்னா எய்ட்ஸ் என்னது அக்வயர்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், AIDS, அக்வயர்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது எய்ட்ஸ். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா HIV ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால் ஏற்படுது. அதாவது சொல்றாங்க நம்ம மனிதன் ஏற்படக்கூடிய முக்கியமான நோய் மண்டலத்தில் இருக்க குறைபாடு அவருடைய டிசீஸ் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ். எய்ட்ஸ் அக்வயர்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இது ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HIV அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். மனிதனோட இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ். சார் இது என்ன சார் பண்ணும், இது அஃபெக்ட் தி ஹெல்பர் T cells. என்ன சொல்றாங்க, இது அஃபெக்ட் தி ஹெல்பர் T cells. நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டத்துடைய ஹெல்பர் T cells அஃபெக்ட் பண்ணி என்ன பண்ணும், do not stimulate the antibody production by the B cells. என்ன பண்ண ஹெல்பர் T cells கரெக்ட்டா அட்டாக் பண்றதுனால என்ன பண்ணுது, இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனை என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணாது. என்ன ஆகுது, B cells சொல்றோம், B லிம்போசைட்ஸ் சொல்றோம், இந்த B லிம்போசைட்ஸ் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணும். இப்போ அந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெல்பர் T cells வேணும். இப்போ இந்த ஹெல்பர் T cells அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ஃபெக்டட் ஹெல்பர் T cells என்ன பண்ணாது, இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணாது. அதனால நம்மளோட நோய் எதிர்ப்பு திறன் குறையும். இதுதான் சொல்லக்கூடிய மெயினாக இந்த HIV அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த HIV பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் பிரிக்கலாம், HIV1 HIV2 அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, HIV is classified into type 1 and type 2. என்ன சொல்றாங்க, type 1 type 2 அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV. இந்த HIV சொல்றாங்க ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா லென்டி வைரஸ் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. இந்த ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ் belongs to genus, என்ன சொல்றோம் அந்த பேர் என்ன சொல்றோம், அது இஸ் கால்ட் as லென்டி வைரஸ் அப்படிங்கிற ஒரு ஜீனஸை சேர்ந்தது. இது என்ன பண்ணும்னா அப்சர்வ் அண்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் 100 to 200 நானோமீட்டர் டயாமீட்டர். இத ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா இதோட விட்டம் எவ்வளவு இருக்கும், 100 to 200 நானோமீட்டர், ரொம்ப மைனூட்டா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன இருக்கும், ஸ்பெரிக்கல் வைரஸ். என்ன சொல்றாங்க, ஸ்பெரிக்கல் ஷேப் சொல்லுங்க, ஸ்பெரிக்கல் ஷேப், இது ஸ்பெரிக்கல் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்பெரிக்கல் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தோம்னா வெளியே என்ன இருக்கு, ஒரு டென்ஸ் லிபிட் பை லேயர். நான் வெளிப்பக்கத்துல பார்த்த ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தா சென்டர்ல ஒரு கோர் ரீஜன், இது சுத்தி என்ன இருக்கு, ஒரு லிபிட் பை லேயர் புரோட்டீன் வருதுன்னா லிபிட் லேயரால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க, லிப்போ புரோட்டீன் என்னோட, அதனால லிப்போ புரோட்டீன். இது வெளியில பார்த்தோம்னா GP41 கிளைகோபுரோட்டீன், GP120 அப்படிங்கிற ரெண்டு புரோட்டீன்ஸ் என்ன இருக்கு இந்த லிபிட் லேயர் மேல இருக்கு. அதனால தான் லிப்போ புரோட்டீன் லேயர். இது லிபிட், இதுக்கு மேல இருக்கு GP41 GP120 அப்படிங்கிற ரெண்டு கிளைகோபுரோட்டீன் சேர்ந்து இருக்கு வெளியில இந்த ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்வலப்பை ஃபார்ம் பண்ணிருக்கு. அதனால என்வலப் இஸ் கிளைகோபுரோட்டீன், GP அப்படிங்கிற கிளைகோபுரோட்டீன். அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டர்ல 2 சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNAs இருக்கு, ரெண்டு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNAs. அதுக்குள்ள பார்த்தோம்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் இருக்கு. இந்த சென்டர் ரீஜன்ல பார்த்தோம் அப்படின்னா இருக்கு 2 சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNAs, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்கு, தட் இஸ் a core region அப்படின்னு சொல்லுவாங்க. இத சுத்தி பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் சுத்தி இருக்கு ஒரு புரோட்டீன் லேயர் இருக்கு. இத சுத்தி மேட்ரிக்ஸ் சுத்தி ஒரு புரோட்டீன் லேயர், அதுக்கு அடுத்து அவுட்டர் என்ன இருக்கு லிப்போ புரோட்டீன் லேயர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மட்டும் வேற என்ன இருக்குன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இல்லாம சம் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கு. என்னென்ன என்சைம்ஸ் அப்படின்னு பார்த்தா புரோட்டியேஸ், ரைபோநியூக்ளியேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ்லாம் இருக்கு. இதுதான் இந்த படத்துல பார்க்குற மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். வெளியில அவுட்டர் மோஸ்ட் லிப்போ புரோட்டீன் லேயர், லிபிட் பை லேயர் இருக்கு, அதுக்கு மேல புரோட்டீன் லேயர்,
GP41 GP120 அப்படிங்கிறது சென்டர்ல கோர் ரீஜன் குள்ள என்ன இருக்குன்னா 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAs ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்புறம் புரோட்டியேசஸ் நியூக்ளியர் ரைபோ நியூக்ளியேசஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் இருக்கு. இத சுத்தி மேட்ரிக்ஸ் ரீஜன் சுத்தினே இருக்கு இன்னொரு புரோட்டீன் லேயர் இருக்கு. கோர்ஸ்ல மேட்ரிக்ஸ் ரீஜன் இருக்கு இன்னொரு புரோட்டீன் லேயர் இருக்கு. that is the structure of the viral HIV virus. இதான் இந்த HIV வைரஸோட அமைப்பு அப்படினு சொல்லக்கூடியது. சரி சார், HIV டிரான்ஸ்மிஷன் நம்ம HIV வைரஸ் அப்படினு சொல்றோம். எப்படி சார் டிரான்ஸ்மிஷன் நடக்கும் அப்படினு பார்த்தோம்னா especially இந்த macrophages எப்படி இருக்கும் macrophage மாதிரி இருக்கிற அமைப்பெல்லாம் டிரான்ஸ்மிஷன் ஆகும் அப்படினு சொல்றாங்க. இது எவ்வளவு நாள் சார் உயிரோட இருக்கும்னா 1.5 days inside a cell but only 6 hours outside the cells. ஒரு செல்லுக்குள்ள பார்த்தோம்னா 1.5 நாள் உயிரோடு இருக்கும். அதை விட்டு செல்லை விட்டு வெளியில வந்துச்சுன்னா 6 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கும். இப்போ இந்த டைம்ல HIV டைம்ல இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம செக்ஷுவல் கான்டாக்ட் அன்சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுட்டோம் அப்படின்னா அதன் மூலமா என்ன இருக்கும், அந்த HIV டிரான்ஸ்மிஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எப்படி சார் ஏற்படுனா பிளட் கண்டாமினேட் நீடில்ஸ் ஒருத்தங்களுக்கு போட்ட போது இன்னொருத்து போறது, அது மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பிளட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது மாதிரி ரத்தம் கொடுக்கறது இல்லை ஆர்கன் மாத்துறது, அதன் மூலமா ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருந்ததுன்னா இன்னொருத்துக்கு பரவத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இது எது அப்படின்னா இந்த வைரல் ஜீனோம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வைரஸ் இந்த வைரஸ் இந்த 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் அப்படிங்கிறது இது பரவல முக்கியமானது. இதுதான் என்ன பண்ணும் RNAs அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டாண்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமா கன்வெர்ட் ஆகி பரவும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இது எப்படி சார் இது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னா எலிசா டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிசா டெஸ்ட். இன்னொரு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் பிளாட். ரெண்டு டெஸ்ட். ஒன்னு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவாங்க எலிசா டெஸ்ட், இன்னொன்னு வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். எலிசா டெஸ்ட் கிளினிக்கல் டெஸ்ட் என்சைம் லிங்க்டு இம்யூனோ சால்வெண்ட் அசே அப்படின்னு சொல்லக்கூடிய எலிசா அப்படின்னு பார்த்தோம்னா என்சைம் லிங்க்டு இம்யூனோ சால்வெண்ட் அசே தட் இஸ் பிரைமரி டெஸ்ட் ஃபார் HIV. செகண்டரி பல கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாட். வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிறது கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் டெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தா ரெண்டு முக்கியமான டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிசா டெஸ்ட், செகண்ட் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். எலிசா டெஸ்ட்னா என்சைம் லிங்க்டு இம்யூனோ சால்வெண்ட் அசே டெஸ்ட்னா தட் இஸ் a preliminary டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷன் எய்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் இது வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. இது வந்து முக்கியமான டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, இது மெயினான ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கார்டிங் டு சேஃப் செக்ஸ் இந்த பாலுணர் உடல் அப்படின்னு வச்சுக்கிறது பார்த்தோம்னா சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம்னா ரெகுலர் செக்அப், நம்மளோட உடம்பு பாடியை ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிறது, அது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆர்கன் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப சேஃபா பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஃபர்ஸ்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் பார்த்தோம். அது வந்து என்னது ஒன் ஆர் மோர் காம்பனன்ட் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் டிஃபிஷியன்சினா இருக்குது. இது அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூன் diseases அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா due to the abnormal immune response, அதாவது due to the abnormal immune response the immune system, அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னன்னா இந்த இம்யூன் சிஸ்டம் fails to properly immune system fails to properly distinguish between self and non self. அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம்னா ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணாம என்ன பண்ணுது ஃபெயில் ஆயிடுது. செல்ஃபா நான் செல்ஃபா நம்மளோட உடம்புக்குள்ள இருந்து உருவாகுதா இல்லை வெளியில இருந்து வருதா, செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் பிட்வீன் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அட்டாக்ஸ் இன் இட்ஸ் ஓன் பாடி. உடம்புல செல்ஃப் இருக்கா நான் செல்ஃப் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாம டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாம வரக்கூடியதுதான் வரப்போனா என்ன பண்ணுது தன்னோட ஓன் பாடியை அட்டாக் பண்றதுனால வரக்கூடியது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னதான் ப்ரொடியூஸ் ஓன் ஆன்டிபாடிஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு எதாவது என்ன பண்ண ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செல்ஸை கில் பண்ணதை என்ன ஆகும் உடம்புல குறைபாடு ஏற்படலாம். அப்படி ஏற்படக்கூடிய முக்கியமான காரணம் எதுனா அந்த சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் டு டெஸ்ட்ராய் த ஓன் டிஷ்யூஸ். இதில் கூடிய இந்த சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் என்ன பண்ணாது தன்னோட நம்ம உடம்புல கூடிய ஓன் டிஷ்யூஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால இந்த டிசீஸ் உருவாகும். அதனால என்ன ஆகும் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நான் தானாகவே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் டேமேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல சொல்லுவாங்க. இந்த சைட்டோடாக்சிக் ஆட்டோ ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க ஆட்டோ ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஆர்கன் ஸ்பெசிபிக் அண்ட் நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லயே ஆர்கன் ஸ்பெசிபிக் அண்ட் நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்கனை தாக்கக்கூடியது. நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படின்னா என்ன சிஸ்டமேட்டிக், ஒரு ஆர்கனை தாக்காம என்ன பண்ணா ஒரு சிஸ்டமே தாக்கக்கூடியது நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஹஷிமோட்டோஸ் டிசீஸ்,
கிரேவ் டிசீஸ், அடிசன் டிசீஸ் இதெல்லாம் ஆர்கன் டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேவ் டிசீஸ் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் அட்டாக் பண்ணக்கூடியது. அடிசன் டிசீஸ் அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட் அட்டாக் பண்ணக்கூடியது. இதுல குறிப்பிட்ட ஒரு ஆர்கன் அட்டாக் பண்ணா தட் இஸ் கால்ட் ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் நான் ஆர்கன் ஸ்பெசிபிக். ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி, உடம்புல எங்க ஜாயின்ஸ் இருக்கோ அங்க ஏற்படக்கூடியது, அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். தென் மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதனால நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட ஓன் பாடியே என்ன பண்ணுற டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாம அழிக்கிறது மூலியமா உடம்புல இருக்கிற குறைபாடுகள் தான் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டியூமர் இம்யூனாலஜி. டியூமர்னா என்ன சொல்லுவோம், புற்றுநோய் அப்படின்னு சொல்ற மாதிரி டியூமர் இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. டியூமர் ஆர் நியோபிளாஸ்ம் அப்படின்னா growth, a group of cells growth has gone unchecked. என்ன சொல்லுவாங்க, a group of cells whose growth has gone unchecked. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய செல்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாம வளரக்கூடியது பார்த்தா அது இஸ் கால்ட் as tumor அப்படின்னு சொல்லுவாங்க. called as tumor அப்படின்னு சொல்லக்கூடியது. when a tumor continues to grow invades healthy tissue, ஒரு டியூமர் வளர்ந்து ஒரு ஹெல்த்தி டிஷ்யூல இன்வேட் ஆச்சுன்னா that is called as cancer. காமனா டியூமர் ஒரு ஹெல்த்தி டிஷ்யூல போய் இன்வேட் ஆகி பதிஞ்சு அந்த டியூமர் செல்ஸ் வளர்ந்து பதிஞ்சு அந்த இடத்துல growth ஆச்சுன்னா that is called as cancer அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே they spread over through the body. இந்த மாதிரி அப்படி இல்லாம இது உடம்பு ஃபுல்லா பரவி எல்லா இடத்துலயும் இருந்ததுன்னா they spread to other parts of the body from the tumor. It gives rise to secondary tumor. இதுனா ஒரு இடத்துல இல்லாம அடுத்த இடத்துக்கு பரவி that is known as metastasis. அந்த நிலைமைக்கு என்ன சொல்லுங்க, மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த டியூமர் அப்படின்னா whose growth has gone unchecked, group of cells growth ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடிய செல்கள் கூட்டுகள் கட்டுப்பாடு இல்லாத வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா கேன்சர் அப்படின்னு சொல்றோம். ஒரு அது டியூமர் சொல்றோம். அது குறிப்பிட்ட ஆர்கன்ல பதிஞ்சு அங்க அந்த ஆர்கன்ல டெவலப் ஆச்சுன்னா கேன்சர் சொல்றோம். இதுவே உடம்புல எல்லா இடத்துக்கும் பரவி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா that stage is known as metastasis சொல்றோம். இந்த டியூமர் அப்படின்னு பார்த்தா பெனினியன் அண்ட் மாலிக்னன்ட் ஆர் மாலிக்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனினியன் ஆர் மாலிக்னன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெனினியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் மாலிக்னன்ட்னா ரொம்ப எஃபெக்டிவ் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பெனினியன் ஆர் மாலிக்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. incapable of indefinite growth. என்னன்னா incapable of indefinite, capable of indefinite growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாம வளரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்க, இந்த malignant growth tumor அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல malignant and tumor benign அப்படின்னு சொல்றாங்க. இப்போ malignant அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it go transformation. இதுனா வளர்ந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் அங்க எஃபெக்டிவ் ஏற்படுவது is called malignant அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த seek and destroy, எந்த இடத்துலாம் போது எந்த செல்ஸ்லாம் போகுது அங்கெல்லாம் இருக்க அந்த இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன பண்ணணும், டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இது போய் அந்த செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுது, இதோட க்ரோத் அதிகமாயிடும். அப்போ கட்டுப்பாடு இல்லாமல் அந்த இடத்துல ஒரு செல் வளர்ச்சி ஏற்படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆர்கன் என்ன ஆகும், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன் டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால அந்த ஆர்கன் செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் இதுதான் மெயினானது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இம்யூனோதெரப்பி ஆஃப் கேன்சர். இந்த கேன்சர் இம்யூனோதெரப்பினா ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட் சொல்கிற மாதிரி இம்யூனோதெரப்பி ஆல்சோ கால்ட் பயாலஜிக்கல் தெரப்பி. இதெல்லாம் ஆல்சோ கால்ட் biological therapy. Use substances made by the body or in the laboratory உடம்புல இருந்து தயார் பண்ணக்கூடிய லேபரேட்டரியில இருந்து ஆய்வகத்தில் தயார் பண்ணக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ட்ரக்ஸ் மூலமா என்ன பண்ணக்கூடியது பயாலஜிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இம்யூனோதெரப்பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லேபரேட்டரி அப்படின்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கு. நிறைய இம்யூனோதெரப்பி பார்த்தோம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் have been attempted in the immunotherapy of cancer. immunotherapy அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் முக்கியமானது எது இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் சொல்லுவாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு இது நம்ம இன்டகிரேட்டட் அப்ரோச்சாக இருந்ததுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the best results in the treatment of cancer is follow as an integrated approach of therapy. integrated approach of therapy சொல்லப்படுது. ஒரு இதில் மட்டும் இல்லை, 2-3 தெரப்பி சேர்ந்தது மூலயமா என்ன பண்ணலாம், இதை கிளியர் பண்ணலாம்னு சொன்னாங்க. இதில் மெயினாக பார்த்தா கம்பைனிங் சர்ஜரி. இது ஒன்று ஃபர்ஸ்ட் கம்பைனிங் சர்ஜரி. ஒரு செப்பரேட் ஆர்கன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்கனை சர்ஜரி பண்ணி ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது கியூர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி, ரேடியோ ஆக்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியேஷன், இந்த எக்ஸ்ரேஸ் இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் எடுத்துறது மூலயமா அங்கே கூட அந்த செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ண தட் இஸ் கால்ட் ரேடியேஷன் தெரப்பி. அதே மாதிரி கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி. ஸோ these are the some of the immunotherapy of cancer. இப்போ ரேடியோ தெரப்பி அப்படின்னா ரேடியேஷன்,
கதிர்வீச்சுல இருந்து எக்ஸ்ரேஸ் அந்த மாதிரி சம் ஆஃப் த ரேஸ் வச்சு என்ன பண்ண அந்த அங்கே கூடிய செல்ஸ் growth கில் பண்றது அது கண்ட்ரோல் பண்ண சொல்லக்கூடியது. கீமோதெரப்பி அப்படின்னா சம் ஆஃப் த கெமிக்கல்ஸ் இன்ஜெக்டட் ஒரு சில ட்ரக்ஸ் மெடிசன்ஸ் ட்ரக்ஸ்னு சொல்ற மாதிரி அதன் மூலமா கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது பார்த்தோம்னா இம்யூனோதெரப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இம்யூன் சிஸ்டத்துல என்ன குறைபாடுகள் இருக்கு அந்த அதை தெரப்பி பண்ண முடியுது மாதிரி இம்யூனோதெரப்பி. திஸ் ஆர் த இம்யூனோதெரப்பி ஆஃப் த கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டியூமர் இம்யூனாலஜி அப்படிங்கிறது ஒரு என்னது ஹெல்த் டிசீசஸ் இந்த மாதிரி ஆட்டோமின் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் அடலசன்ஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். அடலசன்ஸ் என்ன சார் அப்படின்னா ஏஜ் between 12 to 19 ஏஜ் between 12 to 19 தான் adolescence அப்படி சொல்றாங்க. Adolescence begins with a period of rapid physical and sexual development called puberty to maturity from 12 to 19 years. Adolescence அப்படி பார்த்தா இந்த puberty அப்படினு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த 12 to 19 years that is called as adolescence stage அப்படினு சொல்லுவாங்க. இந்த adolescence அப்படி பார்த்தா highly dynamic period of the டைனமிக் பீரியட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பெண்ணோ பையனோ 12 வயதுலேருந்து 19 வயது இருக்கக்கூடிய அந்த பீரியட் அடாலசன்ஸ் பீரியட் சொல்லுவாங்க. இது ஒரு ஹைலி டைனமிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பீரியட்னா என்ன காரணம் சைக்கலாஜிக்கல் அண்ட் சோசியல் சேஞ்சஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் அந்த குழந்தை இண்டிவிஜுவலோட சைக்கலாஜிக்கலையோ சோசியல்ஸி நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடியது. அடாலசன்ஸ் ஆர் ஏ வல்னரபிள் டு குரூப் என்ன சொல்லுவாங்க குரூப் ப்ரெஷர் அண்ட் மெனி யங்ஸ்டர்ஸ் ஆர் புஷ்ட் யூ இன்டு எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். அடாலசன்ஸ் அப்படிங்கிறது இந்த குரூப்ஸ் அதாவது என்னது அவங்களோட வயதில் குரூப்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்மேஷன் கூடியது. அப்போ அந்த ஹீரோயிசம் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய இந்த ஆல்கஹால் அந்த மாதிரி ட்ரக்ஸ் அப்யூஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஏஜ் அதாவது செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ஒருத்தவங்களோட ஹெல்த்தி ஸ்டைலை பார்த்து அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோம். ஒருத்தவங்க ஆல்கஹால் அடிக்கிறாங்க ஒரு ட்ரக்ஸ் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினைச்சு எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடியது. அப்படி இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா எதனால இந்த ட்ரக் அண்ட் ஆல்கஹால் வச்சு அடலசன்ஸ் பீரியட்ல நிறைய வருது அப்படின்னு பார்த்தோம்னா பயன்படுத்த பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணுவோம். அந்த குரூப்ஸ் நிறைய குரூப்ஸ் இருக்குது அவங்களோட ப்ரெஷர் நாளாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற வரக்கூடியது. இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்கஹால் அபியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல்கஹால் ஒரு சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சைக்கோட்டிக் அப்படின்னு ஸ்லோஸ் டவுன் நர்வஸ் சிஸ்டம் நம்மளோட நரம்பு மண்டலத்தோட செயலை என்ன பண்ண அப்படியே ஸ்லோ பண்ணக்கூடியது சொல்றாங்க. Alcohol is a psychoactive drug which acts on the brain affecting the person's mind and behavior. என்ன பண்ணா இது மைண்ட் பிஹேவியரையும் என்ன சொல்லுவாங்க அவங்களோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இட் இஸ் depression which slows down the nervous system. Depression that slows down the nervous system. In the intake of certain drugs for a purpose other than the normal clinical use is amount and frequency of impaired. இது ஒரு குறிப்பிட்ட ட்ரக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்பராக ஒரு அளவு ஒரு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கரெக்டான அளவு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது ஒருத்தவங்களோட இம்பேக்ட் ஆன் பிசிக்கல் physiological and psychological function is called as drug abuse. இந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது ஒருத்தரோட அவங்களோட என்ன பண்ணுது பிசிக்கல் ஆக்டிவிட்டி physiological activities and psychological activities மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா that is called as drug abuse. அப்படி அந்த ட்ரக்ஸை பயன்படுத்துகிறது அதுதான் drug abuse போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னது நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்லோ பண்ணக்கூடியது பிரைன் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இது என்ன பண்றாங்க அப்படின்னா கிளினிக்கல் அதாவது ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க இது கிளினிக்கல் சர்டைன் அமௌண்ட் எடுத்துக்கணும். அந்த கிளினிக்கல் அமௌண்ட்டை மீறி ஒருத்தவங்களோட பிசிக்கல் பிசியலாஜிக்கல் சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டியை பாதிக்கிற அளவுக்கு அந்த கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா சப்ஸ்டன்ஸ் தான் தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரக் அபியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தா ட்ரக் அபியூஸ் பார்த்தீங்கன்னா காமன்லி நிறைய இருக்கு. ஆப்பியாய்ட்ஸ், கெனாபினாய்ட்ஸ், கோகோ ஆல்கலாய்ட்ஸ், பார்பிடைட்ஸ், amines and LSD அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. அதான் இந்த ட்ரக்ஸ் which are commonly abused include opiates, cannabinoids, coco alkaloids, barbiturates, amphetamines and LSD அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் some of the drugs அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா opiates அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா or drugs which bind to specific opioid receptors. நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்திலையும் அந்த இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்ல உள்ள ஒரு ஸ்பெசிபிக் ரிசெப்டார்ஸ்ல போய் பைண்ட் பண்ணி அட்டாச் ஆகி
அதன் மூலமா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஆஃபாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொல்லுங்க இது ஸ்பெசிபிக் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க which bind to specific off-white receptors in the central nervous system and the intestinal tract. என்ன சொல்லுங்க that is called as ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டைஅசைல் மார்ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கு. இதில் பார்த்தோன்னா ஹெராயின் மார்ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான ட்ரக்ஸ் இருக்கு. ஹெராயின் மார்ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹெராயின் அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கலி டை அசிட்டைல் மார்ஃபின் இருக்கும். ஒயிட் கலர் ஓடர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது என்னது இந்த ஹெராயின் அப்படின்னு பார்த்தோம்னா பாப்பி பிளான்ட், இந்த பாப்பி பிளான்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடியது இந்த ஹெராயின் சொல்லக்கூடியது. இதுவும் அளவுக்கு அதிகமாக பயன்படுது. தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்ஃபின் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பெயின் கில்லர். என்னது இந்த மார்ஃபின் அப்படிங்கிறது ஒரு பெயின் கில்லர், வலி நிவாரணம் சொல்லக்கூடியது. இதுவும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கோவே ஆகுது. இது ட்ரக்ஸா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெனாபினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு கெமிக்கல் பிளான்ட். கெனாபி சட்டைவா அப்படின்னு ஒரு கெமிக்கல் பிளான்ட் வந்து என்னது இந்த புளிச்சை கீரை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெனாபி சட்டைவா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடியது இது இந்த கெனாபினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நேச்சுரல் கெனாபினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது. மஜ்ரினா, கேஞ்சா, ஆசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நேச்சுரல் கெனாபினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. நேச்சுரல் கெனாபினாய்ட்ஸ் ஆர் the main source of margarina, ganja, cassis and charas அப்படின்னு சொல்லப்படுது. It interferes the central nervous system. It interferes the transport of the neurotransmitter dopamine and has a potent stimulating action in the central nervous system. என்ன சொல்றாங்க? மெயினா பார்த்தோம் அப்படின்னா இந்த கெனாபினாய்ட்ஸ் அப்படிங்கிற பார்த்தா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் நர்வஸ் பாதிக்க முடியுது. ப்ரொடியூஸ் இன்க்ரீசிங் எனர்ஜி அண்ட் சென்ஸ் ஆஃப் டாஸ்க். என்ன பண்ணுது இந்த சென்ட்ரல் நர்வஸ் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அதனால என்னது இந்த பெயின் கில்லரா வலி இந்த ட்ரக்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கெனாபினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இப்போ இந்த ஆல்கஹால் அபியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். இந்த அதாவது ட்ரக்ஸ் இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லக்கூடியதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இதில் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட், லாங் டேர்ம் எஃபெக்ட்னு ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்னா அப்போதைக்கு ஜஸ்ட். லாங் டேர்ம் எஃபெக்ட் என்னது இந்த காலமாக தொடர்ந்து அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டே வரோம், ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய ப்ராப்ளங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அது என்னது உடனே ஆஃப்டர் a few minutes appears only a few minutes after the intake of drugs and alcohol. எடுத்துகிட்ட ஒரு சில மினிட்கள் வரக்கூடியது. இது என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா euphoria, pain, dullness of senses, alternation behavior, blood pressure, narcosis, nausea and vomiting as a short term effects. இதில் என்ன ஒரு குறுகிய கால விளைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன இந்த ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் சொல்லுது. இப்போ லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீரியஸ் டேமேஜஸ் லாங் டேர்ம் வந்து நிறைய சீரியஸ் டேமேஜஸ் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் எக்ஸசிவ் யூஸ் அதிகப்படியாகவும் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் மேக் த லைஃப் ஆஃப் த யூசர் அன்பியரபிள் டார்ச்சர். என்ன ஃபிசிக்கல் மென்டலாக உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஏற்படுறாங்க. அவங்க லைஃப்ல நிறைய டார்ச்சர்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெவி ட்ரிங்கிங்காக இருக்கும் அப்படின்னா பர்மனெண்ட்ல என்ன ஆகும் டேமேஜ் ஆகும். எது லிவர் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் பார்த்தோம்னா லிவர் சிர்கோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லிவர் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவர் சிர்கோசிஸ் அப்படின்னா லிவர் டேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடர்ந்து இந்த ஆல்கஹால் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸையோ அல்லது ட்ரக்ஸில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் க்ரியேட் பண்ணால என்ன ஆகும் லிவர் பாதிக்கப்படும். அதனால் என்ன ஆகும் லிவர் டிஷ்யூ டேமேஜ் ஆகும். ஸ்கார் டிஷ்யூ க்ரோஸ் ஆன் த லிவர். அது என்ன லிவர் இருக்கிற டிஷ்யூக்கள் டேமேஜ் ஆக வரக்கூடியதான் இந்த லிவர் சிர்கோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேற என்ன ப்ராப்ளம்னா அல்சர்ஸ். அதுக்கு என்ன அல்சர் ப்ராப்ளம் வரும். தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கும்போது அவங்களோட இன்டெஸ்டைன் பாதிக்கப்படுறதுனால. அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர், அது ரத்த அழுத்தம் அதிகமாகும். அதனோட லீட்ஸ் என்ன ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இதெல்லாம் வரக்கூடியது. லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்சாகாஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தட் இஸ் ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் எஃபெக்ட். கார்சாகாஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றது எ குரோனிக் மெமரி டிசார்டர். இது ஒரு குரோனிக் மெமரி டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்களோட மறதி அப்படின்னு சொல்ல மெமரி டிசார்டர் அப்படின்னு சொல்றது தட் இஸ் கால்ட் கார்சாகாஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா குரோனிக் மெமரி டிசார்டர்
in mostly commonly caused by alcohol abuse. பொதுவான alcohol யூஸ் பண்றதுனால வரக்கூடிய abuse சொல்றது. These are the effects of drugs and alcohol அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா prevention and control. சரி இவங்க சரி எப்படி இந்த alcohol abuse இருந்து ஒருத்தரை ப்ரிவென்ட் பண்ணலாம் அல்லது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா practically possible. தொடர்ந்து பிராக்டிகலா செய்யறா மட்டும் தான் என்ன பாசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Practically possible to prevent someone from using drugs to alcohol. ஒருத்தரை என்ன பண்ணாங்க இந்த ப்ரிவென்டிவா பிராக்டிகலா செஞ்சோம் அப்படின்னா பாசிபிள் அதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. இதுல 5 ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா effectively cleaning with peer pressure. என்ன சொல்றாங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோட பியர்னா அந்த குரூப் அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் அவங்க என்ன பண்ணுவாங்க இது ஆல்கஹால் யூஸ் பண்ணு அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லையா அதுல இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறது ப்ரெஷர்ல இருந்து அதை அவங்க வெளியில கொண்டு வந்து டீல் பண்ற மூலமா என்ன பண்ணலாம் they control or prevent the drug abuse சொல்லி சொல்லலாம். அதுக்கான seeking help from parents and peers. அப்படி ஏதாவது ஒருவேளை இவங்க ஆல்கஹாலுக்கு அடிமையாயிட்டு அவங்க எல்லாம் மீண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு தேவையான உதவிகளை பேரண்டா இருந்தாலும் சரி அவனோட நண்பர்களாக இருந்தாலும் செய்யணும். அவனை திரும்ப திரும்ப அதை குத்தி காட்டுறது கூடாது. அவனுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவைப்படுதோ அந்த ஹெல்ப்லாம் செஞ்சோம் அப்படின்னா அவங்க அந்த ஆல்கஹால் அபியூஸ்ல இருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். எஜுகேஷன் கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்கஹால் குடிக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரக்கூடியது அதுல என்னென்ன எஃபெக்ட்ஸ் நம்ம மென்டல் ரீதியாகவும் பிசிக்கல் ரீதியாகவும் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எஜுகேஷன் அறிவாகவும் இல்லை கவுன்சிலிங்காகவும் கொடுக்கும்போது அதுலேருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்ணலாம் அல்லது கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ். டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள இந்த ஆல்கஹாலோ ட்ரக் அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது வந்து எஃபெக்ட்ஸ் தெரியுதா அது வந்து அவங்க ஏதாவது டேஞ்சர் சைன்ஸ் போறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க அவங்களை கண்ட்ரோல் பண்றோம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் ஏதாவது டேஞ்சர் சைன்ஸ் செய்தா அவங்க வந்து அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணி கண்டுபிடிச்சு அதை தொடர்ந்து கண்காணிக்கிறது மூலியமா என்ன பண்ணலாம் இவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சீக்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் மெடிசனல் அசிஸ்டன்ஸ். அப்படி இதெல்லாம் தவிர அவங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் எதிர்த்தாலும் அதை செய்யறது மூலியமாகவும் இப்போ சைக்காலஜிஸ்ட் கூட்டிட்டு போறது அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு ரீஹேபிலேஷன் ப்ரோக்ராமு டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி என்னென்ன தேவைப்படுதோ ப்ரொஃபஷனலாகவும் அப்படி மெடிசனலாகவும் என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ அதையும் தொடர்ந்து கொடுத்துருக்க மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தரை ஆல்கஹால் அல்லது ட்ரக் அபியூஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் ஆல்சோ டிப்ரெஷன் மன அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. மென்டல் ஹெல்த் ஒருத்தர் அப்படி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மன ரீதியாக வலிமையாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அவங்க எந்த ஒரு செயலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் சொல்லுவாங்க இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படுது. மென்டல் ஹெல்த் அப்படின்னு என்ன சொல்றாங்க a state of well-being of the mind with self-esteem. a state of well-being of the mind with self-esteem. ஒருத்தங்க சுய சிந்தனையோட தன்சார்போடு இருக்கக்கூடியது அவங்க அப்படி இருந்தாங்கன்னா நல்லா மென்டல் ஹெல்த்தாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அதில் ஏதாவது குறைபாடுகள் வருது அப்படின்னா இப்போ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா என்ன சொல்றேன்னா லைக்கிங் யுவர் செல்ஃப் அண்ட் பீயிங் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் யூ பிலீவ் இன் ரைட். இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா அவங்க தன்னைத்தானே உணர்ந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஒரு பார்ட் ஆஃப் வெல்னஸ். மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் வெல்னஸ். அவங்க நல்ல உடல்நலமா இருக்காங்க அப்படின்னா வெல்னஸோட ஒரு முக்கியமான இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இப்போ மென்டல் ஹெல்த்ல ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரெஷன். அதை நம்ம மன அழுத்தத்தில் இருக்கோம் அப்படின்னா அவங்களோட மைண்ட் அஃபெக்ட் ஆகும். அதனால சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் த மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இழந்துருவாங்க. லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ ஆன்சைட்டி அதிகப்படியாக கோவப்படக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நாட் பீயிங் ஏபிள் டு என்ஜாய் திங்ஸ் தட் ஆர் யூஸ்வலி ப்ளஷர் ஆர் இன்ட்ரெஸ்டிங். நார்மலாக ரெகுலராக நடக்கக்கூடிய திங்ஸ் ஒரு செயலை கூட என்ன பண்ணுது அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறது என்ன சொல்றோம்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் த மென்டல் ஸ்டெயின் அப்படி மென்டல் ஹெல்த் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ என்ன காரணம் சார் இவங்க எப்படி மீட்லாம் அப்படின்னா இவங்க ரெகுலர் எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க இந்த மென்டல் ஹெல்த்லேருந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே உணவு பழக்க வழக்கங்கள்
இதை செய்யறது மூலியம் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரட்டோனின் அண்ட் எண்டோமார்பின் அப்படிங்கிற 2 ஹார்மோன் நார்மலாக சுரக்க ஆரம்பிச்சோம். செரட்டோனின் அண்ட் எண்டோஹார்மோன் அப்படிங்கிற நார்மலாக சுரக்க ஆரம்பிச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, என்னது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவேட் பண்ணி நம்ம இந்த டிப்ரெஷன்லேருந்து நாங்கள் மன அழுத்தத்துலேருந்து நம்ம அதிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வேற என்னென்னு சொன்னால், இந்த பார்ட்டிசிபேட்டிங் ப்ரோக்ராம்ஸ், இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பண்ணுறது, அது மாதிரி இன்க்ரீஸ் செல்ஃப் எஸ்டீம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலம் போய் அவங்களை கலந்துக்க வச்சுக்கிறது, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம், அவங்க இந்த மென்டல் டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு. மென்டல் டிப்ரெஷன் மன அழுத்தம், ஒருத்தவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அன்செக்சிட்டியாக இருக்காங்க. நார்மலாக இருக்கக்கூடிய நிகழ்வு கூட அவங்களே நம்ம ஹாப்பினஸாக ஃபீல் பண்ண முடியாது, இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட. இப்போ இப்படி இருக்கவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணோம், நிறைய யோகா, எக்ஸசைஸு, கவுன்சிலிங்கு, அதே மாதிரி மெடிடேஷன் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தோன்னா அவங்க வந்து மீண்டு வரலாம். மெயினான காரணம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுனால இவங்க மீண்டு வர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்பான ப்ரோக்ராம்ஸ், கான்ஃபிடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதன்லேருந்து என்ன பண்ண அவங்க மீண்டு வரலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மென்டல் என்ன விதமான ஹெல்த் இருந்தாலும் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறது, ஹியூமன் ஹெல்த் அண்ட் கண்ட்ரோலில் தான் பார்க்குறோம். என்ன விதமான நோய்கள் இருந்தாலும் மீண்டு வந்தாலும் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு நோய் தான். இதுலேருந்து மீண்டு இருந்தால் தான் ஒரு ஹியூமன் பீங் அப்படிங்கிறது ஹெல்த்தாக இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். ஓகேவா? இதோட இந்த லெசன் 7th லெசன் முடிஞ்சிச்சு. இது சம்பந்தமாக இதை கொஸ்டின்ஸ் எல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவா படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.